நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம ஸ்டீல் பிரெண்டோட பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். பட் நம்ம அண்ணன் வந்துட்டு வரல. பிகாஸ் அவன் இன்ட்ரெஸ்ட் அவனுக்கு இல்லை. இப்போ ஏன்னா போன பார்ட்லேயே அவன் வந்துட்டு ஃப்ரஸ்ட்ரேட்டட் ஆகிட்டான். ரொம்ப வந்துட்டு இரிட்டேட் ஆகுது, அவுட் ஆகிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு கேம் விட்டு வெளில போயிட்டான். ஸோ இன்றைக்கி நம்ம மட்டும்தான் விளையாட போகிறோம். இந்த வீடியோ செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. ஆமாம் மக்களே, வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க மக்களே. சரி, ஓகே. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ரீபர்த் பண்ணி செகண்ட் ஃப்ளோர் கொண்டு வரலான்ற ஒரு பிளானில் இருக்கோம். ஸோ அது ஃபர்ஸ்ட் ரீபர்த்துக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு ட்ராப்பின்னு ஏதோ தேவைப்படுது. ஸோ இந்த எரா மாதிரி போகும். ஸோ அதுவும் வந்துட்டு கேங்ஸ்டர் ஃபுட்டேரான்னு சொல்லிட்டு ஒன்று தேவை. ஸோ அதுக்கு முன்னாடி வந்துட்டு இந்த இதெல்லாத்தையும் வாங்கிக்கலாம். அண்ட் தென் என் வாய்ஸ் லைட்டாக சேஞ்ச் ஆகிருக்கும், கொஞ்சம் கோல்டு இருக்குது, அவ்வளோதான். அதெல்லாம் இருக்கட்டும், நீ வச்சிருக்கிறதே ஒரு மொக்க பேஸு, அதில் எதுக்குடா ட்ராப்பை வாங்கி வச்சு காசு செலவு பண்ணிட்டு இருக்க? முதல்ல அந்த ரீபர்த்துக்கு தேவையானது இருக்கான்னு முதல்ல பாரு. எனக்கு மித்திக்கலாக வச்சுருக்கான். சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் ஓ மை காட் கைஸ் பிரெயின் ராட் காட் வச்சிருக்கான். சூப்பர். இது எப்படியா நம்ம திருடு 20k per second. ஹவு ஜிராஃபா செலஸ்த்ரே. ஓகே, இது எப்படியா திருடிட்டா செம்மையாக இருக்கும். ஐயோ, நிறைய பேர் வேறு இருக்கு. ஐயோ, அடிச்சா. ஓ, இந்த பச்சை கலரா? ஓ, இந்த பச்சை கலர் கேரக்டர் பேசு கைஸ். இந்த கேரக்டர் தான் நம்ம எல்லா பாட்டிலும் எங்கே போனாலும் இந்த கேரக்டர் வந்துடுவா. ஸோ இது ரொம்ப இரிட்டேட் ஆகும். இது எப்பவுமே இந்த பச்சை கலர் ஸ்கின் வந்துட்டு ஒரு மாதிரி யூனிக்கான ஸ்கின்னாக இருக்கே, அது வச்சுருக்கவங்களும் ஒரு ப்ரோ பிளேயர் மாதிரி காட்டுது கைஸ். ஓகே கைஸ், நான் பேசிகிட்டு இருக்க கேப்பில் பேஸ் திறந்துக்குச்சு. 8.7k per second மெத்துக்கு. இதை தூக்கிட்டு போயிடலாம். லேருன்னு சொல்லிட்டு. ஆஹா, நிறைய மித்திக் வருது. ஐயோ, அடிச்சிட்டா. ஓகே கைஸ், நம்ம ஒரு மித்திக் வந்துட்டுருக்கு. பம்பம் பீனேச்சர் வாங்கிட்டா விட்டுடலாம். சே, ஐயோ, ஏன் கைஸ் இந்த ட்ராப் வச்சாலே இதுதான் கைஸ். இப்போ நம்ம இங்கே மாட்டிட்டோன்னா 10 செகண்டுக்கு இப்படியே ஓடிட்டுருக்க வேண்டியதான். ஓகே, லாரிலா. நம்ம ரேஞ்சுக்கெலாம் இல்லை கைஸ். நம்ம 3 மில்லியன் வச்சுருக்கோம். பட் அது ஒன்றும் அவ்வளோ ரேட் அதிகம் கிடையாது. இட்ஸ் ஓகே, நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம ரீபர்த் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் திருடுற வேலையெல்லாம் திருடிட்டு கொஞ்சம் நல்லா காசு ஏற்றுக்கலாம். பட் ரீபர்த் பண்ணுறதுக்கு 1 மில்லியன் தேவை. பட் நம்ம 3 மில்லியனே வச்சுருக்கோம். கொஞ்சம் நிறைய காசு ஏற்றிட்டு பண்ணால் நல்லாயிருக்கும் கைஸ். ஓகே, ட்ராப்பு கொஞ்சம் வாங்கியிருக்கேன். நம்ம வந்துட்டு நம்ம பேஸில் வைக்கிறத விட இந்த பச்சை கலர். ஐயோ, சம்மன் ஸ்டீலிங் யோர் சிம்பன்சி. ஐயோ, என் சிம்பன்சி வரானே. டேய் யாரா அது? என்ன கைஸ் நம்ம வச்சுருக்க பேண்ட். ஐயோ, பிர்பிர் பத்த ஏன்டாலாம் இப்படி பண்ணுறீங்க? டேய் போச்சா? இல்லை, எனக்கு புரியல. என்னோடதே ஒரு மொக்க பேஸ், அதுலேருந்து கைஸ் பெர்பர் 10 பேம் திருடி போயிட்டாங்க. சரி விடுங்க, இங்கே ஒரு பெர்பர் 10 பேம் இருக்குது, வாங்கலாம் வேண்டாம். அது ஒன்றும் அவ்வளோ பெருசு இல்லை. ஓகே, இப்போ நம்ம பச்சை கலர் பேஸில் இன்னும் ஒரு ட்ராப் இருக்குது. எல்லாம் இப்போ இவ பேஸ் தான் சுற்றிட்டு இருக்கும். பிகாஸ் அவகிட்ட 3 பிரெயின் ராட் காட் இருக்குது. எப்படியாவது நீ திருடுற. இங்கே பாரு, காசு கோடி கணக்கில் நீ வச்சிருக்க. ட்ராப்பை வாங்கிட்டு போய் பேஸ் முன்னாடி போட்டுரு. அவன் வந்து மாட்டுவா, அதுலேருந்து திருடிடு. டேய் குருடு மங்கூஸு, நான் இப்போ அதுதானே பண்ணிகிட்ருக்கேன். உன் கண்ணனை குருடாடா? ஏன்னாக இப்படி எல்லாம் என்ன சாவடிக்கிறீங்க? ஓகே கைஸ், ஐயோ வேறு வந்துக்கிட்டு அடிச்சுட்டே இருக்கான். எதுக்கும் நம்ம கொஞ்சம் சேஃப்டியாக இருப்போம். ஐயோ, மாற்றி வேறு பேஸில் போட்டு தொலைச்சிட்டேன். இட்ஸ் ஓகே, விடுங்க. இந்த பேஸ் கூட ஓகே, நல்லாயிருக்கு. மித்திக்கெலாம் வச்சுருக்கான். நம்ம போய் ஏதோ மாட்டிக்கிட்டோம் கைஸ். நம்ம போட்டு மாட்டலையா? கிளிச் ஆகிடுச்சா? ஓகே, இப்போ என்ன பண்ணலான்னு எனக்கு ஐடியாவே. நம்மளாம் மாட்டிக்கிட்டோம். ஓகே, ஸோ இப்போ அந்த பேஸ்லேருந்து நம்ம அது எப்படியாவது திருடியே ஆகணுங்க. இதுனா இப்போ நம்மக்கிட்ட காசு இருக்குது. ஓகே, பட்டு கொஞ்சம் காசு ஏற்றிட்டு பண்ணால் நல்லா இருக்குமே. என்னென்னா ரொம்ப கம்மியாக இருக்குது நம்மக்கிட்ட. ரொம்ப கம்மின்னு இல்லை, இருக்குது. பட் என்ன சேர்த்துட்டு பண்ணலாம். சரி, ஓகே கைஸ், நம்மளை மாதிரி ஒருத்தன் பேண்ட்டு போட்டுட்டு அப்போது சிம்பந்தினி வண்டினி மேலே கண்ணாவே இருக்கான். ஸோ ப்ளூபெரினி ஆக்டோபூசினி கூட நிறைய காசு இருக்குது. அதை திருடாமல் எதுக்கு அதை திருடுறான் தான் எனக்கும் தெரியல. ஓகே, ஸோ இங்கே இருக்க எல்லாருமே ஃபஸ்ட்டு ஃப்ளோர் தான் வச்சுருக்காங்க. ஸோ ஓகே, எல்லோரும் ஹை ரேஞ்சிலலாம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஓகே, எல்லோரும் ஓரளவுக்கு நம்மள மாதிரி தான் இருக்காங்க. அந்த ஒரு பொண்ணு மட்டும்தான், அந்த பொண்ணு கடையை சாத்திட்டு போயிடுச்சு கைஸ்.
ஐயோ ஏன் இதோ இங்கே பாருங்களேன், சும்மா அநியாயத்துக்கு கடை சாத்திட்டு போகிறாங்க. டேய் எதுக்குடா கேமுக்கு வரீங்க? சும்மா கடையே சாத்திட்டு போறீங்களே, உங்களுக்குலாம் வேற வேலையே இல்லையா? ஏன்டா இப்படி சாவடிக்கிறீங்க? சரி ஓகே கேஸ், ½ ஆயிடுச்சு. நான் ½ ஆனதுலுமே வந்துட்டு ட்ராபி வாங்கிட்டேன். 1 மில்லியன் இருக்குது. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா நம்ம பேஸையும் ஓரளவுக்கு நல்லா அப்கிரேட் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் தென் இப்போ நம்ம வந்துட்டு அடி வாங்க போகிறோம். சரி ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்துட்டு திருடலான்னு வந்தோம். பட் சமத்தியாக அந்த ப்ரோக்ராமர்கிட்ட அடி வாங்கிட்டோம். ஓகே, ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு கேங்ஸ்டர் ஃபுட்டரை வாங்குறதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு நல்ல ஸ்டீலாக பண்ணலாங்க. ஏன்னா எனக்கு ஒரு மாதிரி கை கம்பெனியாக இருக்க மாட்டேங்குது, ஏதோ திருடணுன்னே இருக்குது. அங்கே பாருங்கள், நுபீனி பீஸா. ஃப்ரிகோ கெமிலோ ஞாபகம் இருக்கா? பார்ட் 1 பார்த்துருந்தா கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். பிகாஸ் பார்ட் 1ல் ஃப்ரிகோ கெமிலோன்ற பிரெயின் ராட்டை எத்தனை வாட்டி சொல்லியிருப்பேன்னு உங்களுக்கே தெரியும். பிகாஸ் அதுதான் அந்த ரேஞ்சில் அப்போ அது பெருசு. இப்போ வந்துட்டு நம்மளுக்கு ஃப்ரிகோ கெமிலோ அவ்வளோ பெருசு இல்லை. இப்போ நம்ம வந்துட்டு ஓரளவுக்கு அப்கிரேட் ஆகிட்டோம். போன பாட்டில் மில்லியன் கூட நம்ம சேர்த்த கஷ்டப்பட்டோம். ஓகே கைஸ், ஐயோ பிரெயின் ராட். ஆஹா, பிளேஸ் இல்லை கைஸ் பேஸில். ஐயோ முதல்ல எதையே போய் செல் பண்ணோம். அந்த பேரி பீக்கூஸ் பம்பீக்கூஸ்னு ஏதோ இருந்துச்சு, அதை போய் செல் பண்ணுவதோ. ஐயோ கைஸ் பிரெயின் ராட் காடு கைஸ், அதை போய் போச்சு செம்ம 17K per செகண்டு. பார்க்கவே க்யூட்டாக யானை மாதிரி இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஓகே, ஸோ நம்ம எது திருடுவோம்? $200 per செகண்டு. வரானா இல்லையா? இது மொக்க பிரெயின் ராட் தான். திருடுவோம்னா விட்டுடலாம் கேஸ். பிகாஸ் இது அவ்வளோ பெரிய பிரெயின் ராட் கிடையாது. ஐயோ நம்ம பேச இல்லையா? ஓகே, என்ன அவன் துரத்த மாட்டேங்கிறான்? ஓகே, இதை ஏதோ அடிச்சிட்டான். இட்ஸ் ஓகே, விடுங்க. இது அவ்வளோ பெரிய பிரெயின் ராட் கிடையாது. பட் நான் பார்க்கும்போது அந்த பிரெயின் ராட் காட் மாதிரியே இருந்துச்சு தானே, அதனால தான் நான் திருடுறேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஓகே, இப்போ தத்தே சஹூர் வருது கைஸ். தத்தே சஹூரா? டும் சஹூர் தானே இருக்கு, அது இப்போ தத்தே சஹூர். டே மங்கூஸு, டுங் சஹூரா பேன் பண்ணிட்டாங்களா? அதுவே உனக்கு தெரியாதா கைஸ்? ஆக்சுவலி ஒரு ரீசன் காரணத்தால் டுங் சஹூரா பேன் பண்ணிட்டாங்க. ஸோ உங்களுக்கு அது வேணும்னா நான் ஒரு தனி ஸ்டோரியாக சொல்கிறேன் ஏன் பேன் பண்ணாங்கன்ட்டு. ஓகேவா? சரி ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சர்வர் மாற்றியாச்சு. இப்போ வேறு சர்வருக்கு வந்திருக்கோம். அதனால தான் நான் இப்போ எல்லாத்தையும் மறுபடியும் ஃபர்ஸ்ட்லேருந்து வாங்கிட்டு இருக்கேன். அண்ட் தென் நான் வந்துட்டு ரீபத் நம்பர் 1 முடிச்சிட்டேன், அதை ரெக்கார்ட் பண்ண மறந்துட்டேன். ஸோ நம்மளுக்கு ரீபத் நம்பர் 1ல் வந்துட்டு கிராவிட்டி காயில், மெட்டல் ஸ்லாப்பு, பிகாம் வச்சுருக்கோம். ஸோ ரீபத் நம்பர் 1 நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ நான் அதை ரெக்கார்ட் பண்ண வந்துட்டு தெரியாமல் மறந்து போயிட்டேன். ரெக்கார்டிங் ஆஃப் பண்ணிட்டு மறுபடியும் ஸ்டார்ட் பண்ண மறந்துட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரீபத் பண்ணால கொஞ்சம் பேஸ் எல்லாம் பாருங்களேன், நல்ல பேஸ்லாம் வந்திருக்கு. பிகாஸ் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ ரீபத் பண்ணுறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நல்ல பேஸு அதெல்லாம் வரும். அண்ட் தென் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு கவாலோ வியரத்தோஸ்டோ இது. ஓகே கைஸ், நம்ம திருடியாச்சு. எஸ், 9K per செகண்டு. ஓகே, ஸோ இப்போ நம்ம ரீபத் பண்ணலாமா? பட் இருங்க, நம்மளுக்கு காசு இல்லை கைஸ். நம்ம காசு வேணும் ஃபஸ்ட்டு ரீபத் பண்ணுறதுக்கு. ஓகே, இந்த பொண்ணு செம்ம எரிச்சல் ஆகிடுச்சு. பிகாஸ் நம்ம அதை கவாக்க வியர்த்தோ அதான் அவகிட்ட திருடணும். அதான் இங்கே பாருங்களேன். என்ன என்கிட்ட சண்டை போட வரியா? மூக்க அறுத்துருக்கும். அப்படி ஓடிப்போ, இது இனிமேல் என்னோடது. போதும் தயவு செய்து 2 பேர் சண்டை போடுறத நிறுத்துங்க. பட் இது கேமே திருடுறதுக்கான கேம் தான். ஸோ நம்ம திருடிட்டோம், அது நம்மளுது. அக்கா தயவு செய்து இங்கேருந்து போயிருங்கக்கா. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் ரீபத்துக்கு பர் பார்த்தாப்பேமோ பொனே காம்பளபூ வேணும். ஸோ நம்மக்கிட்ட 2மே இருக்கும். காசு தான் சேர்த்திட்ருக்கோம். காசு சேர்ந்துருச்சா? சரி ஓகே, யாரும் நம்ம தான் ட்ராப் வச்சுருக்கோம். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஜஸ்ட் ஒரு லுக் அரவுண்ட் பார்ப்போம். பிகாஸ் இப்போ நம்ம வந்துட்டு ஏமா தாய் இப்படி சாவடிக்கிற. சரி ஓகே கேஸ், நம்ம ரீபத் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி இந்த எல்லா பிரெண்ட் அடிச்சு நம்ம இப்போ போயிடும். அதுக்கு முன்னாடி பேஸை லாக் பண்ணிக்கோம். பிகாஸ் இப்போ ரீபத் பண்ணும்போது இந்த அக்கா உள்ளே வந்து ரீபத் பண்ண வேண்டியதை தூக்கிட்டு போயிடுச்சுன்னா அவ்வளோதான், கதை முடிஞ்சிடும். ஓ மை காட் கைஸ், 3 ஃப்ளோர்ஸு. ஓகே, மேல் யாருமா அந்த வாவ் செம்ம கைஸ், பிரெயின் ராட் காடாக வச்சுருக்கான் எல்லாமே. அதுவும் கோல்டில் இருக்குது. ஓகே, ஸோ நம்ம ரீபத் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் செல் பண்ணி அட்லீஸ்ட் காசாவது கலெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ரீபத்துக்கு 3 மில்லியன் வேணும். பட் நம்மக்கிட்ட 5 மில்லியன் இருக்குது. போதிய அளவுக்கு நிறைய காசு இருக்குது. பொனே காம்பளபும் இருக்குது, பெர்பர் பத்தப்பமும் இருக்குது.
அடாடாடாடா, அப்பனா இப்ப நம்மளுக்கு 2 மணி வரப்போதா என்ன? ஆமாண்டா மங்கூஸு. சரி ஓகே கேஸ், நம்ம இதை கையில் தூக்கிட்டு போய் இப்படி வெளில நிற்கலாமா? பிகாஸ் இது போயிடுச்சுன்னா நம்மளுக்கு காசும் போயிடும். நான் ட்ரை பண்ணி பார்ப்போம் இருக்குமா இல்லை போயிடுமான்ட்டு. ரீபர்ட் போயிடுச்சு. ஓகே விடுங்க. நம்ம ஃப்ளோர் வந்துட்டு இப்போ நம்மளுக்கு செகண்ட் ஃப்ளோர் வந்துருச்சு, விச் இஸ் ரியலி ஹாப்பி ஃபார் மீ. அடாடாடாடாடா, 2வது மாளிகை வந்துடுச்சுடோய். பார்த்தீங்களா மக்களே, நம்மளும் இப்போ 2 ஃப்ளோர் வச்சுருக்கோம். பார்க்கவே சூப்பராக இருக்குல்ல? ஆமாம் மக்களே, உங்களுக்கு இந்த 2வது ஃப்ளோர் வந்ததை பிடிச்சிருக்கா? இந்த செகண்ட் ஃப்ளோர் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஸோ நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, நம்ம இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோக்கு லைக் பண்ணி நம்ம சேனலுக்கு புதுசாக அதை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அந்த நெக்ஸ்ட்டு என்ன கேம் ப்ளே போடலான்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஆமா மக்களே, உங்க கமெண்ட்ஸுக்கு ரொம்ப ஆவலா வெயிட் பண்றோம். அதுவும் இல்லாம நீங்க போடுற எல்லா கமெண்ட்டுக்கும் இவன் ரிப்ளை கொடுத்துக்கிட்டே இருக்கான். அதனால நெக்ஸ்ட் என்ன வீடியோ போடலான்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க மக்களே. சரி ஓகே மக்களே, பாய்.